தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேடர்ஸ் எப்படி ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கோட ஃபியூச்சர் பிரைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு பிரைஸ் பாயிண்ட்ல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை ஸ்டாப் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணும். இதை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தி இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட் அப்படிங்கிற வேர்டை காமனா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனா இதோட எக்ஸாக்ட் மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நம்ம வீடு கட்டும் போது டாப் சென்ட்ரிங் போடும் போதோ இல்லைனா லைக் ரூஃப் போடும் போதோ நம்ம கீழே வந்து ஒரு ஸ்டீல் டவர் போல இல்லைனா மரக்கம்பு போல வந்து ஊனி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டோம் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு. தட் மீன்ஸ் மேலே உள்ளது எதுவும் இடிஞ்சு கீழே விழாதவாறு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டீல் டவரோ இங்கே மரக்கம்பியோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு அன்பேலன்சிங்காக இருக்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காகவோ தான் அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது அங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான் இங்கே ஷேர் மார்க்கெட்லையும். இங்கே ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது அந்த லெவல் ஆஃப் பிரைஸுக்கு கீழே ஸ்டாக் இனிமே போகாது. அதே போல அந்த பர்டிகுலர் பிரைஸ்ல ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த இடத்துல செல்லர்ஸை விட பையர்ஸோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். இதை சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, செர்டைன் பீரியட்ல அந்த ஸ்டாக்கோட அந்த பர்டிகுலர் பிரைஸுக்கு கீழே ஸ்டாக் வந்து போகாது. அந்த மாதிரியான ஒரு பிரைஸை தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட்டோட ஆப்போசிட். அந்த பிரைஸ் பாயிண்ட்ல அந்த ஸ்டாக் அதுக்கு மேல போகாது. அதே போல அந்த பர்டிகுலர் பிரைஸ் பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பையர்ஸை விட செல்லர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு ட்ரேடருக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை பத்தி ஒரு ஐடியா கொடுக்கும். தட் மீன்ஸ் இந்த ஸ்டாக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஐடியா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஒருவேளை அந்த ஸ்டாக்கு சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸா ஃபால் ஆகி நியூ சப்போர்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணும். அதே போல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸா அப் மூவ்மெண்ட் ஆகி நியூ பொசிஷனை வந்து கிரியேட் பண்ணும். தட் மீன்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டயத்துல ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்போ ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட்டோ இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸோ பிரேக் ஆகுதோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதோ உடனே அதை வந்து பை என்ட்ரியோ இல்லைன்னா செல் என்ட்ரியோ கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணமா ஃபெடரல் பேங்க் வந்து 60 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது 60 ரூபீஸ் வந்து அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அது 60லேருந்து ஒரு 59 வந்து பிரேக் ஆகுது, உடையுது அப்படின்னா அது கண்டினியூஸா 55 வரையோ இல்லைன்னா 50 வரவோ வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்காக ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அந்த மாதிரி எதெல்லாம் சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணுதோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அதை அன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் இந்த பிரேக் அவுட்டை மட்டும் வச்சு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்றாங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபியூச்சர்ல அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்க முடியாது.
ஆனா இதை ஒரு சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வச்சு ஓரளவு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைனலா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எங்க தான் யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நார்மல் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் சப்போர்ட் லெவலை நெருங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நெருங்கும் போது நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். அது பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே போல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலை நெருங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம செல் போகலாம். ஏன்னா அது பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே போல அந்த ஸ்டாக்கு சப்போர்ட்டையோ இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் ஆகி கண்டினியூஸா ஒரு அப் மூவ்மெண்ட்டோ இல்லைன்னா டவுன் மூவ்மெண்ட்டோ அதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலான ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி சப்போர்ட்டையோ இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸையோ பிரேக் ஆகிறது ரொம்ப ரேரா இருக்கும். ட்ரேடரா நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கருத்துல கொள்ளணும். சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண பிறகு 100+ இ புக்ஸ் நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.